Hi cuties, Mathematics Olympiad Class 2 Year 2022 to 2023 இந்த Olympiad workbookல உள்ள problems பார்க்க போகிறோம் Chapter 1ல last video வரையும் 20 questions பார்த்துருக்கோம் ஓகேவா இந்த வீடியோவில் question number 21ல இருந்து பார்க்கலாம் Everyday Mathematics Ruchi planted some plants in a garden. The number of plants planted by her is more than 340 and has 6 at the tens place. Which of the following cannot be the number of plants planted by her? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க ருச்சி பிளான்டட் சம் பிளான்ஸ் இன் ஏ கார்டன் ருச்சி என்ன பண்ணால் சம் பிளான்ஸ் கொஞ்சம் செடிகளை கார்டனில் நட்டா ஓகேவா பிளான்ஸ் பிளான்டட் அப்படின்னா செடி நடுறது ஓகேவா பிளான்ஸ் பிளான்டட் செடிகளை நட்டா த நம்பர் ஆஃப் பிளான்ஸ் பிளான்டட் பை ஹர் இஸ் மோர் தேன் 340 அவள் எத்தனை செடிகள் நட்டா அப்படின்னா மோர் தென் 340 விட அதிகமான செடிகளை தான் அவள் தோட்டத்தில் நட்டிருக்கா ஓகேவா அண்ட் ஹேஸ் 6 அட் தி டென்ஸ் பிளேஸ் 340 விட அதிகமான செடிகளை தான் அவள் தோட்டத்தில் நட்டிருக்கா அப்போ 340 வந்து 3 டிஜிட் நம்பர் ஓகே அதில் என்ன 340 விட அதிகமான செடி தான் நட்டிருக்கா அடுத்து என்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹேஸ் 6 அட் த டென்ஸ் பிளேஸ் அந்த 3 டிஜிட் நம்பரில் டென்ஸ் பிளேஸில் 6 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be the number of plants planted by her கீழே உள்ள ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அந்த நம்பராக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா கீழே உள்ள ஆப்ஷன்ஸில் அந்த நம்பராக எந்த நம்பர் இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒரு ஆப்ஷனை செக் பண்ணலாம் ஆப்ஷன் ஏ என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க 340 விட அதிகமாக இருக்கணும் அப்போ 368 அது ஒன்று அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு செகண்ட் கண்டிஷன் பாருங்கள் டென்ஸ் பிளேஸில் 6 இருக்கணும் டென்ஸ் பிளேஸில் 6 இருக்குது அப்போ ரெண்டு கண்டிஷனும் இந்த ஆப்ஷன் ஏ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்போ என்னது ஆப்ஷன் ஏ கிடையாது ஏன்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க cannot be the நம்பர் அந்த நம்பராக இருக்க முடியாது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அதை நோட் பண்ணணும் ஓகே அப்போ ஆப்ஷன் பி பாருங்கள் மோர் தென் 340 தான் இருக்குது டென்ஸ் பிளேஸில் 6 இருக்குது அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது ஆப்ஷன் சியும் மோர் தென் 340 அண்ட் டென்ஸ் பிளேஸில் 6 இருக்குது அப்போ ஆப்ஷன் சியும் கிடையாது இந்த ஆப்ஷன் ஏ பிசி இதில் ஏதாவது ஒரு நம்பர் ஆஃப் பிளான்ஸை அவள் நட்டிருக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள் ஆப்ஷன் டி வந்து மோர் தென் 340 பாருங்கள் இல்லை இது வந்து பிலோ 340 விட கம்மியாக இருக்குது இந்த நம்பர் அடுத்து டென்ஸ் பிளேஸில் 6 இருக்கா டென்ஸ் பிளேஸில் 6 இருக்குது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை ஓகேவா அதனால ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஜோதி ஹேஸ் த செட் ஆஃப் நம்பர் கார்ட்ஸ் 358 ஜோதியிட 3 நம்பர் கார்ட்ஸ் இருக்குது ஓகேவா 358ன்னு 3 கார்ட்ஸ் இருக்குது which is the smallest possible 3-digit number that can be formed by using each card only once இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி smallest possible 3-digit number find out பண்ண சொல்கிறாங்க அப்போ smallest possible 3-digit number ப்ளஸ் அதில் கண்டிஷன் என்ன சேர்ந்து வருது ஈச் கார்டு ஒன்லி ஒன்ஸ் ஒரு கார்டை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 3 5 8 அப்போ 3 டிஜிட் நம்பர்னால் எப்படி ஸ்டார்ட் ஆகலாம் சொல்லுங்கள் 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கும்போது 300 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் 500ன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் 800ன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா பட் கண்டிஷன் என்ன ஸ்மாலஸ்ட் பாசிபிள் அப்போ ஸ்மாலஸ்ட் பாசிபிள் எதுக்கு வரும் 300க்கு தான் வரும் அப்போ 100 பிளேஸில் 3 இருக்கணும் ஓகேவா அடுத்து என்ன டென்ஸ் பிளேஸ்லேயும் ஒன்ஸ் பிளேஸ்லேயும் அப்போ என்ன இருக்குது 58 ஒரு ஆப்ஷன் அடுத்து 85 ஒரு ஆப்ஷன் ஓகேவா ஸோ அடுத்து நமக்கு என்ன இதில் செக் பண்ணணும் ஸ்மாலஸ்ட் பாசிபிள் இதில் எத்தனை 58ல் எத்தனை டென்ஸ் இருக்குது 50 டென்ஸ் இருக்குது 85ல் எத்தனை டென்ஸ் இருக்குது 80 டென்ஸ் இருக்குது இதில் 50 80 எது ஸ்மாலர் நம்பர் 50 80ல் 50 தான் ஸ்மாலர் நம்பர் அப்போ 358ன்ற ஆப்ஷன் தான் என்னது நமக்கு இங்கே வரும் ஓகேவா ஸோ ஸ்மாலஸ்ட் பாசிபிள் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னா 100s பிளேஸ் 10s பிளேஸ் 1s பிளேஸ் அப்படி போகலாம் அப்போ 100s பிளேஸில் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் அதுக்கு அடுத்த
பிக்கர் நம்பர் என்னன்னு பார்த்து 5 போடணும். அதுக்கு அடுத்த பிக்கர் நம்பர் தான் 8. இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு ஸ்மாலஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? இதுலேயே வந்து நம்ம 338ன்னு ஒரு ஆப்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு கார்டை எத்தனை தடவை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இப்போ 3ன்னு இந்த கார்டை இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. 3 ஒரு தடவை, 5 ஒரு தடவை, 8 ஒரு தடவை, ஒரு கார்ட்ஸையும் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? புரிஞ்சுதா? அப்போ நமக்கு என்ன பாசிபிள் வே இருக்குது? 358 இஸ் த ஒன்லி வே. ஓகே, அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி 358. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Priyanka asked Savita to tell the number on the given abacus. Which of the following could be the correct answer? பிரியங்கா சவிதாவை கேட்குறா, என்ன கேட்குறா? இந்த அபாக்கஸில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் குட் பி த கரெக்ட் ஆன்சர்? எது கரெக்ட் ஆன்சராக இருக்கும்? அப்போ அபாக்கஸை செக் பண்ணலாம். அபாக்கஸில் 100 பிளேஸில் எத்தனை பீட்ஸ் இருக்குது பாருங்கள், 2 பீட்ஸ். அப்போ 200ன்னு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 10s பிளேஸில் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 பீட்ஸ் இருக்குது. அப்போ 210ஸில் வந்து 40. 1s பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கள், there is no பீட்ஸே இல்லை. அப்போ 0. அப்போ 240. ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள் 240? ஆப்ஷன் டி 240. ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Next question. The following table shows the number of candies each child have. ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரனோட நேம் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்பர் ஆஃப் கேண்டீஸ் இருக்குது. ஓகேவா? நம்பர் ஆஃப் கேண்டீஸ் ஈச் சைல்டு ஹேவ். ஒரு சைல்டும் எவ்வளோ கேண்டீஸ் இருக்குது வச்சுருக்காங்க அப்படின்றத டேப்லர் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது ஸ்வப்னா வந்து 25 டென்ஸ். அப்போ 25 டென்ஸ்னால் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் உங்களை? 25 × 10. 10ன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்ன? 250. புரியுதா? அடுத்து 5 டென்ஸ். 5 டென்ஸ்னால் என்ன? இப்படி போடலாம், கிளியராக போடலாம். ஓகே, சப்னா 25 டென்ஸ்னால் 25 × 10 250. ஓகே, அடுத்து பிரியா 5 டென்ஸ். அப்போ 5 × 10 என்னது 50 ப்ளஸ் 2 ஒன்ஸ். அப்போ 2 × 1. ஓகேவா? அப்போ 50 + 2 52. ஓகே, அடுத்து அனுராக் 2 டென்ஸ். 2 × 10 ஸோ 20. 5 ஒன்ஸ். 5 × 1 5. ஸோ அப்போ 20யும் 5ம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 25. அடுத்து சிவம் 52 ஒன்ஸ். அப்போ 52 × 1 that is equal to 52. அப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள், 250 52 25 52. ஓகே, இதை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம செக் பண்ணலாம். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஆப்ஷன்ஸில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன? சப்னா ஹேஸ் லீஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டீஸ். சப்னாட்ட தான் இருக்கிறதுலே கம்மியான கேண்டீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஸ்வப்னா தான் 250. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கேண்டீஸ் வச்சுருக்கவ ஸ்வப்னா தான். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இன்கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள், அனுராக் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டீஸ். அனுராக்ட தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப், அதிக கேண்டீஸ் யார்கிட்ட இருக்குது? அனுராக்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அணுகிட்டியா இருக்குது? அணுகிட்ட எத்தனை கேண்டீஸ் இருக்குது பாருங்கள், 25 கேண்டீஸ் தான். அப்போ ஆப்ஷன் பியும் என்னது? ராங் ஆன்சர், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் சி, சிவம் ஹேஸ் 25 கேண்டீஸ். சிவத்துக்கிட்ட எத்தனை கேண்டீஸ் இருக்குது பாருங்கள், சிவம் வந்து 52 கேண்டீஸ் வச்சுருக்கான். அப்போ ஆப்ஷன் சியும் இன்கரெக்ட், தப்பாக தான் இருக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் லாஸ்ட்டாக உள்ளது என்னது? ஆப்ஷன் டி. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கணும். செக் பண்ணலாம். ஓகேவா? பிரியா அண்ட் சிவம் ஹேஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேண்டீஸ். பிரியா சிவம், பிரியா எத்தனை வச்சுருக்காங்க பாருங்கள், 52 கேண்டீஸ். சிவம் எத்தனை வச்சுருக்காங்க பாருங்கள், 52 கேண்டீஸ். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின்.
The number below the each of 5 parrots shows the number of chilies eaten by them in a month. கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 5 பேரட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பேரட்ஸும் எவ்வளோ சில்லிஸ் ஒரு மந்தில் சாப்பிட்டுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் பேரட்ஸ் வந்து 1 2 3 4 5 பேரட்ஸ் இருக்குது. ஒரு பேரட்ஸும் எவ்வளோ சில்லி சாப்பிட்டுது. ஃபஸ்ட்டு பேரட் வந்து 260 சில்லி சாப்பிட்ருக்கு. செகண்ட் பேரட் வந்து 396 சில்லி சாப்பிட்ருக்கு. தேர்டு பேரட் வந்து 286 சில்லி சாப்பிட்ருக்கு. ஃபோர்த்து பேரட் வந்து 206 சில்லிஸ் சாப்பிட்ருக்கு. ஃபிஃப்த்து பேரட் வந்து 26 சில்லிஸ் தான் சாப்பிட்ருக்கு. ஓகேவா? இருக்கிறதே கம்மியான சில்லி சாப்பிட்ருக்குது ஃபிஃப்த்து பேரட்டு தான். ஓகே, கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் சில்லிஸ் ஈட்டன்? எந்த பேரட் இருக்கிறதுலே அதிகமான சில்லிஸை சாப்பிட்ருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம நார்மலாக இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தோன்னே சொல்லிடலாம். குட்டீஸ் இருந்தாலும் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாமா? அசெண்டிங் ஆர்டர்னால் என்னது? அசெண்டிங் ஆர்டர் சொல்லுங்கள் பார்ப்போம். அசெண்டிங் ஆர்டர்னால் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஓகே, அப்போ ஸ்மாலஸ்ட் வந்து 26 இருக்கிறதுலே 2 டிஜிட் நம்பர் தானே ஸ்மாலஸ்ட்டு. ஸோ 26. அடுத்து 3 டிஜிட் நம்பரில் என்ன இருக்குது பாருங்கள், 200ஸ்லேயும் 300ஸ்லேயும் இருக்குது. அப்போ 200ஸில் 260 286 206. இதில் எது ஸ்மாலஸ்ட்டு? 206. அடுத்து லார்ஜஸ்ட் எது? 260. நெக்ஸ்ட் ஒன் 286. அடுத்து 396. ஸோ இப்போ இதுதான் என்னது, அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் என்ன? 396. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் சில்லிஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன்ஸில் 396 எங்கே இருக்குது பாருங்கள். இது 286 260 396. ஆப்ஷன் சி இல்லை தான் 396 இருக்குது. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 396. ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வந்து அச்சீவர் செக்ஷன். அச்சீவர் செக்ஷனை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இதுவரை உள்ள ப்ராப்ளம்ஸை தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அச்சீவர் செக்ஷன் பார்க்கலாம். டோன்ட் ஃபர்கெட் வாஷ் யுவர் ஐஸ். ஓகே, பை பை குட்டீஸ்.